கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல நெகேமியா வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் எந்த நிலைமையில் அப்படி அந்த காரியத்தை சொல்கிறார், எந்த அவர் சிச்சுவேஷனில் இருந்து கொண்டு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், அதே நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவருடைய செவிகளில் ஒரு காரியத்தை அவர் கேட்குறாரு. ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே அவர் இருதயம் அந்த இடத்துல கலங்குகிறதை பார்க்கிறோம். என்ன செய்தி அவர் கேட்டார்? எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தை நெகேமியா கேட்ட உடனேயே அவர் அந்த சம்பவத்தை கேட்டு அவர் அழுது உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் கண்ணீரோடு கூட ஜெபம் செய்கிறதை விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நெகேமியா எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதும் அந்த வாசல்கள் அக்கினினால சுட்டரிக்கப்பட்டதும் அவர் கண்ணால் பார்க்கல, ஆனால் செவிகளினால் கேட்குறாரு. அவர் காதால் மாத்திரம்தான் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் இருதயம் தாங்காதபடிக்கு அவர் அழுகிறத பார்க்குறோம், உபவாசிக்கிறதும் துக்கம் கொண்டாடுகிற அவர் துக்கப்பட்டு தன்னுடைய தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட அவர் வேதனையோடு கூட அந்த பாரத்தை, அந்த ஆத்ம பாரம், அவர் இருதயத்தில் அந்த பாரம் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி நம்ம தேசத்தில், நம்ம இருக்கிற பகுதியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை சுற்றி எத்தனையோ விதமான அழிந்து போகிற ஆத்துமாக்கு பாவத்து நிமித்தமாய், அக்கிரமத்து நிமித்தமாய், கொள்ளைகள் நிமித்தமாய் நம்ம கண்ணால் தினமும் நம்ம பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்குறோம், செவிகளில் கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம இருதயத்தில் நெகேமியாவுக்குள்ளே இருந்த பாரம் உண்டாகலை. நெகேமியா கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி அது காதால் கேட்ட உடனே அவருக்குள்ள அந்த பாரம் தாங்க முடியல. அவர் அழுகிறதை பார்க்கிறோம், அவர் துக்கமுகமாக இருக்கிறதை பார்க்குறோம், தேவனுடைய சமூகத்தில் அவர் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். பாவமே செய்யாதவர் தன்னுடைய பாவங்கள் அவர் அறிக்கிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த நெகேமியா அப்படிப்பட்ட பாரம் உண்டான உடனே எப்படியாவது அந்த இடிக்கப்பட்டதும் அந்த அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருமனப்பட்டு அவரோடு கூட இருக்கிற ஜனங்களை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது கட்டிடணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறது. அவர் எழுந்து கட்டுவது போகும் பொழுது அவருக்கு விரோதமாய் மனுஷங்க எழும்புறாங்க, சன்பலாத்தும் தொபியாவும் எழும்புறாங்க. ஆனாலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, உறுதியோடு கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நாங்கள் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி. அந்த இடத்துல 2 சம்பவம் வெளிப்படுகிறது. ஒன்று, அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி. இன்னொன்று, ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் எல்லாரும் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒருமனத்தையும் விசுவாசத்தையும் பார்க்கிறோம். அப்படி ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டதுனாலையும் அவர்கள் பரலோகத்தின் தேவனானவர் அந்த காரியத்தை எங்களுக்கு கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தின் நிமித்தமாகவும் அந்த ஒருமனத்தின் நிமித்தமாகவும் அவருக்குள்ளே இருந்த அந்த பாரத்தின் நிமித்தமாகவும் 52 நாளில் அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட அலங்கமும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல்களும் அவர்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட அவர்கள் கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தில், நம்ம பகுதியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில், நம்ம தேசத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம். அதை குறித்து நெகேமியாவை போல நமக்குள்ள அந்த பாரம் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே காரியத்தை கைகூட பண்ணுவார். ஆமென்.